இன்னைக்கு எங்கள் வீட்டு பக்கம் கீரைக்கார பாட்டி கீரையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. மிளகு தக்காளி கீரை, சிறுகீரை, அரைக்கீரைன்னு. நாங்கள் இன்னைக்கு சிறுகீரை தான் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு க்ரீன் டாபிக், லிட்ரலி க்ரீனே தான். நம்ம வீட்டில் டெய்லி அம்மா சொல்கிற டைல கீரை சாப்பிடுடா, கீழே இருந்த எனர்ஜி மேலே வரும், அதுதான் இன்னைக்கு ஹீரோ சிறுகீரை. கீரை பார்த்தாலே கொஞ்சம் பசுமையாக இருக்கும், ஆனால் உங்கள் மனசுக்கு பசுமை வராது. ஏன்னா உங்கள் அம்மா சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஒரு தாட் வரும், ஐயோ சிக்கன் ஃப்ரை கொடுத்தா சூப்பராக இருக்குமே. பட் ட்ரஸ்ட் மீ, இந்த சிறுகீரைக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தான் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டாக வாங்கி வருவீங்க. தெரியுமா உங்களுக்கு? கீரையை வாங்கிட்டு வந்ததும் அம்மா அதில் இருக்க கட்டை பிரிச்சுட்டு கீரையை பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீரையை பிச்சு போடும்போது குட்டி குட்டி இலையில ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பிச்சு போடணும். காசு வாங்கிட்டு வாங்கின பண்டலில் 100 இலை இருக்குன்னு நினச்சோம், ஆனால் பிச்சு போடும்போது 200 வரும் போல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இலையை பிச்சு போடுறது ஒரு கஷ்டம் மாதிரி தோணும், ஆனால் அதுதான் குக்கிங்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சாப்பிட ரெடி பண்ண முன்னே ஒரு பேஷன் டெஸ்ட்டு தான். கீரை பிச்சினா உன் விரல்லாம் ஸ்ட்ராங் ஆகும், அதே கீரை சாப்பிட்டீங்கன்னா உன் பாடி அப்படி ஸ்ட்ராங் ஆகும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கீரை பிக்கும்போது போர் ஆனிச்சுன்னா இந்த காமெடி ஸ்கிரிப்டை நினச்சி நீங்கள் சிரித்து கண்டினியூ பண்ணுங்க. ஈஸியாக கீரை பிச்சிடலாம். சரியா? கீரை பிக்கிறப்ப சில கீரை இலை ரொம்ப பெருசாக இருக்கும், சில இலை ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம், இதை பிச்சு போடலாமா இல்லை சின்னதை பிச்சு போடலாமா அப்படிலாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஒரு குட்டி இலையை பிச்சு முடிச்சிட்டோன்னா பக்கத்தில் ஒரு பெரிய இலை இருக்கும், அது பேசும், ஏன்டா என்னை விட்டுட்டு அவளை மட்டும் எடுக்கிற, அதுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த கீரை பண்டலில் ஒரு பண்டலில் எவ்வளோ கீரை இலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கீரை பண்டலில் எவ்வளோ இலை இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த கீரை பிச்சினா களை கட்டும், கீரையை சாப்பிட்டினா பலம் கட்டும். இதுதான் நம்ம க்ரீன் காமெடி ஃப்ரெண்ட்ஸ். கீரை இலைகளை பிச்சதும் அது ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு குண்டா வச்சுட்டு அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம், மிளகு, ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பூண்டு ஒரு 4 பல்லு போட்டுக்கோங்க. கூட ஒரு சின்ன வெங்காயம் 8 to 10 போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 2 to 3 தக்காளி அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக கீரல் போட்டு விடுங்க. இப்போ அதை நல்லா கைவிடாமல் வணக்கிட்டே இருங்க. சிறுகீரையில் அயனு, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஃபைபர் எல்லாமே இருக்குது. இது பிளட் லெவலை க்ளீன் பண்ணும், ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணும், கிட்ஸுக்கு க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், லேடிஸ்க்கு எனர்ஜி கொடுக்கும், மென்ஸுக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணும். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு சீக்ரெட், அது என்ன சீக்ரெட்டுன்னு உங்களுக்கு தெரியணுமா? கமெண்டில் சீக்ரெட்டுன்னு போடுங்க, நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம கழுவி வச்சுருந்த கீரையை எடுத்து அதில் போட்டுக்கலாம். கீரையை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ கீரை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சால் கொஞ்சமாக தான் தெரியும். இந்த சிறுகீரையை வாரத்தில் 3 நாள் சாப்பிட்டு வந்தோம்னா சிறுகீரை பிளட்டை க்ளீன் பண்ணும். பிளட்டை க்ளீன் பண்ணுறதுனால பிம்பிள்ஸு, ஆக்னிலாம் கம்மியாக ஆரம்பிக்கும். டீனேஜர்ஸ்க்கு பார்த்தோம்னா சூப்பர் பெனிஃபிட் இந்த கீரையால். அம்மா சொன்ன மாதிரி ஃபேர்னஸ்க்கு க்ரீம்லாம் வேணாம், இந்த சிறுகீரை மட்டும் இருந்தால் போதும். இந்த கீரை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல அனிமியா இருக்குல்ல, அந்த ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையும். லேடிஸ்க்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கும். ரெகுலராக சிறுகீரை சாப்பிட்றனால பிளட் லெவலை இம்ப்ரூவ் பண்ணும். பிளட் சுகர் லெவலை பேலன்ஸ் பண்ண இந்த சிறுகீரை ரொம்ப உதவி பண்ணும். வெயிட் லாஸ்க்கு லைட்டாக இருக்கும். லோ கீரை தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா சுண்ட விட்டுறலாம். கீரை பார்த்தீங்கன்னா கீரை இருந்த எண்ணெய் தெரியாத மாதிரி ஆயிரும். அந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்து கீரையை கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த கீரை சாப்பாட்டில் போட்டு மேலே கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த கீரையை ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.